ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட் அப்டேட்ஸை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருந்த மார்க்கெட்டு ஆஃப்டர் தட் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு. நிஃப்டி 50 ஒரு 65 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்லையும், சென்செக்ஸ் வந்து 269 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்லையும், நிஃப்டி பேங்க் வந்து ஓப்பனிங் ஆகும்போது மார்க்கெட் ஓப்பன் டைமில் வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் நிஃப்டி பேங்க் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு. 121 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா இந்த ஆசஞ்சரோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவு ஃப்ளாட்டாக இருந்ததுனால, ஃப்ளாட் பாசிட்டிவாக இருந்ததுனால டாலர் கூட கம்பேர் பண்ணும்போது கீழே விழுந்திருந்து. பட் நம்மளோட ருப்பி கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 1% மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்து அவங்களோட ரிசல்ட்ஸ். ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி வந்து 263 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 30 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து 1790 கோடிக்கு விற்றுருக்காங்க. 1790 கோடிக்கு எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க. டிஎஸ் பார்த்தீங்கன்னா 1237 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஐடிசி தான். ஐடிசி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸை டீமர்ஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் 24 அவங்களோட லாஸ்ட் குவார்ட்டர் வந்து நல்ல பெட்டர் குவார்ட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எடுத்து பார்க்கும்போது ஃபோர்த் குவார்ட்டரில் ஃபினான்ஷியல் இயர் 24 15% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 898 கோடி பண்ணியிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸில். ப்ராஃபிட் வந்து 267 கோடி பண்ணியிருக்காங்க. 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நிறைய அனலிஸ்ட் சொல்றது பார்த்தீங்கன்னா இது வந்து டிமர்ஜ் ஆகி ஒரு லிஸ்டட் என்டிட்டி ஆகிட்டு 15 மந்த்ஸுக்குள்ள லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐடிசியோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 60% ஹோல்ட் பண்ணுவாங்க அந்த ஐடிசி ஹோட்டல்ஸ்ல. 40% வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து டிமர்ஜ் ஆகுறது ஒரு நல்ல இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டெவன் ஆர்ச்சௌஸ்கி, அதாவது சேர்மன் அண்ட் எம்டி ஆஃப் வெல்த் மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரியா இருக்கிற டாக்டர் சோக்சி ஃபின்சர்ல. ஸோ இவர் கொடுத்துருக்க அப்டேட் படி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு ஃபியூச்சரில் நல்லாவே ஒரு வெல்த் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு லாங் டேர்மில் ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ரீசன் பார்க்கும்போது இந்த டூரிசம் செக்டர் வந்து வளர்ந்துட்டு வரதுனால ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1975 லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. மிமிண்டோஸ், வெல்கம் ஹோட்டல், ஸ்டோரி, ஃபார்ச்சூன் ஹோட்டல்ஸ், வெல்கம் ஹெரிட்டேஜ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த பிராண்ட்லாம் ரன் பண்ணுறாங்க. 120 ஹோட்டல்ஸ் வச்சிருக்காங்க அக்ராஸ் 70 லொகேஷனில். ஸோ இது ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்டு. ஸோ யாரெல்லாம் ஐடிசி ஷேர் வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாமே ஒரு ஷேர் ஃப்ரீயாக கிடைக்கும். நெக்ஸ்ட் ஐடிசி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல 500 ரூபாயோட பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரோக்கரேஜஸ் வந்து வியூ சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 419 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம 423 ரூபா இருக்கும் போதே ஸ்லோவாக 1-2 கன்சிடர் பண்ணுங்க. விரைவில் அது வந்து 400 கிராக் பண்ணி கீழே போகும் அப்படின்னு அப்டேட்டை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு ஒரு 4 ரூபா கிட்ட இறங்கி 419 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேர்ல வந்து அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெலிகர் ப்ரோக்கரேஜ் வந்து ஐடிசிக்கு வந்து அவங்க கொடுத்த பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரேஞ்சில் இருந்து 22.3%, அதாவது 22.3% வந்து பொட்டன்ஷியல் அப்சைட் இருக்கு மேலே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 535 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐடிசி. இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்டு. ஸோ இவங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நம்ம ஸ்லோவாட்ட ஐடிசியை கன்சிடர் பண்ணது பெட்டர்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தா குழுமத்தில் வந்து அப்டேட்டு. வேதாந்தாவோட ஷேர் வந்து அதாவது இந்த குறிப்பிட்ட ஒரு சில முதல்ல 2 மந்த்ஸ்ல நினைக்கிறேன், நான் நேற்றைய வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வேதாந்தா தான் டாடா, ரிலையன்ஸ் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க தான் அதிக அளவில் வெல்த் கிரியேட்டராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியர்லி 2.2 lakh crore வந்து மார்க்கெட் கேபிலேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அதிக அளவில் கடன் இருக்கு இந்த வேதாந்தா குழுமத்தில். நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அனில் அகர்வால் கொடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தால 2.5% ஆஃப் த ஸ்டேக் வந்து விற்க போறாரு அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேபி அவர் வந்து கூடுதலாக விற்கலாம். ஏன்னா இப்போ ஷேர் வந்து நல்லாவே ரேலியாக இருக்கு. ஸோ இந்த டைம்ல விற்றா அவருக்கு நல்லாவே ப்ராஃபிட். ஸோ மேபி அவர் வந்து கடன் அடைக்கிறதுக்கு நல்லாவே சான்சஸ் இருக்கு. வேதாந்தா குழுமத்தோட கன்சாலிடேட்டட் நெட் டெப்ட் பார்த்தீங்கன்னா $12.35 பில்லியன் இருக்கு March 31, 2024 அந்த கணக்குப்படி. ஸோ இதில் வந்து 49% ஆஃப் த டெட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின் கரன்சி மூலமாட்டு இருக்குது. அதாவது டாலர்ல கடன் வாங்கியிருப்பாங்களா அந்த பாண்ட் ஹோல்டர்ஸ் மூலமாட்டு, அப்படிப்பட்ட கடன் சொல்றாங்க. ஃபினான்ஷியல் இயர் 22-24 பார்த்தீங்கன்னா வேதாந்தா 65,000 கோடி வந்து டிவிடெண்ட் ஆட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இதில் 44,000 கோடி அவங்களோட ஒன் ஆஃப் த கம்பெனி வேதாந்தா ரிசோர்ஸஸை ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிவிடெண்ட் மூலமாட்டு அவங்களோட பேரண்ட் வந்து நெட் டெப்டை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது நியர்லி $6 பில்லியன் கொண்டு வருவாங்க. $9.7 பில்லியன் இருக்கிறத $6 பில்லியன் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட் டெப்டை வந்து $3 பில்லியன் கம்மி பண்றது தான் இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வேதாந்தா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட். ஸோ பொறுமையா இருக்க, வேதாந்தா குழுமத்தில் இப்போதைக்கு யாருமே கை வச்சிடாதீங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்விஎன்எல் ஷேர் ஆக்சுவலாக அன்றைக்கி மோஸ்ட்லி இந்த ரயில்வே செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ரேலியாக இருந்துச்சு. இந்த பிஎஸ்சி செக்டார் ரயில்வே ஸ்டாக்ஸ் ஆர்விஎன்எல், ஐஆர்எஃப்சி, ஐர்கான், ரெயில்டெலுக்கு ஆர்டர் கிடச்சிருந்து ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ்லாம் அன்றைக்கி 10% மேலே ரேலியாக இருந்துச்சு. இந்த ஆர்விஎன்எல் பார்த்தீங்கன்னா 6% மேலே ரேலியாக இருந்துச்சு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 425 ரூபா அந்த ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 420 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஷேர். ஸோ இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல் ஷேர் இந்த வருஷத்தில் மட்டுமே ஆக்சுவலாக அந்த வருஷத்தில் மட்டுமே 125% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 12 மந்த்ஸில் வந்து 230% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் வந்து ரீசெண்டாக கண்டினியூஸாக ஆர்டர் வந்து வின் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவங்க ரீசெண்டாக வின் பண்ண ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 160 கோடி வேல்யூவில் ஒரு ஆர்டர் கான்ட்ராக்ட் வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேட் வந்து வின் பண்ணாங்க 24 மந்த்ஸில். அது எக்ஸிக்யூட்டட் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு லோவஸ்ட் பிட்ராட் இருந்தாங்க சென்ட்ரல் ரயில்வேட் வந்து ஒரு 138 கோடி வேல்யூவில் ப்ராஜெக்ட் வந்து செக்யூர் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்து பெங்களூர் மெட்ரோ ரயில் கார்பரேஷன் வந்து கிடச்சிச்சு. அந்த கான்ட்ராக்டோட வேல்யூ 394 கோடி. இந்த கம்பெனி வந்து இன்னொரு ஆர்டர் வந்து என்டிபிசி வந்து ஓன் பண்ணாங்க 495 கோடி. அடுத்தது தக்ஷின் ஹரியானா பிஜி விட்ரம் நிகம் லிமிடெட் வந்து ஈஸ்டர்ன் ரயில்வேட் வந்து ஒரு 515 கோடி வேல்யூ உள்ள ஒரு கான்ட்ராக்ட் வந்து ரீசெண்டாக அக்யூர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லோவஸ்ட் பிட்ராட் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேட் வந்து ஒரு லோவஸ்ட் பிட்ராட் திகழ்ந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு ப்ராஜெக்ட் 191.5 கோடி ஒருத்துள்ள ப்ராஜெக்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 409 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு 424 ரூபா 425 ரூபா அந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு 409 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஷேர் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடை. இவங்களுக்கு அனாலிஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 500 ரூபா வரைக்கும் டச் பண்ண வாய்ப்பு இருக்குது சீக்கிரம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க அனாலிஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் இந்த ஷேர் வந்து இன்னைக்கு 2% மேலே இறங்கியிருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து 5 ரூபா இருக்கும்போதே கன்சிடர் பண்ணியிருந்த ஸ்டாக்கு. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாட்டு கன்சிடர் பண்ணோம். ஏன்னா நம்மளோட லெவல் அது வந்து இன்னும் தாண்டி போகல. மார்க்கெட் இது பி ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 5 தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 2% மேலே அடிச்சிருந்தாங்க. 27.73 காசு அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. 27 ரூபா 73 காசு அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சவுத் இந்தியன் பேங்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாட்ட அக்யூமுலேஷன் பண்ணுங்கள் சவுத் இந்தியன் பேங்க்கில். லாங் டேர்முக்கு நல்ல வேல்யூ உள்ள ஸ்டாக் தான் இது சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷனில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 810 கோடி வேல்யூவில் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஷேர் வந்து அன்றைக்கி ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 324 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் கேப்லேஷனும் 3 லட்சம் கோடி தாண்டி இருக்கு பவர் கிரிட். இவங்க பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மத்திய பிரதேஷ் இண்டூரில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கெப்பாசிட்டி 765/400 kV ப்ராஜெக்ட். இதோட எஸ்டிமேஷன் காஸ்ட் வந்து 117 கோடி. இது வந்து கமிஷன் பார்த்தீங்கன்னா ஷெடியூல்ட் ஆகுறது 18 மந்த்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26/6/2025 அந்த ப்ராஜெக்ட் வந்து ஷெடியூல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது 18 மந்த்ஸில் கமிஷன் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து 21 மந்த்ஸில் கமிஷன் ஆகும். இதுவும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கெப்பாசிட்டி தான். இதோட ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 163 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இது 2025 9வது மாசத்துல கமிஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீகண்டக்டிங் ஆஃப் ராய்ச்சூர் வெல்டூர் அப்படி அந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் 104 கோடி. இது வந்து ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 24 மந்த்ஸில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிஃபைட் லோட் டிஸ்பேச் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபேஸ் 3ன்னு சொல்லியிருக்காங்க. இது ஈஸ்டர்ன் ரீஜனில். இதோட வேல்யூ 424.21 கோடி. இது வந்து பார்த்தீங்கன்னா 2026 5வது மாதத்தில் ஷெடியூல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு பிளாக் டீலும் நடந்திருக்கு. 13.29 லேக் ஷேர் வந்து கை மாறி இருக்கு. 43.45 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்களுக்கு டேர்ன் ஓவர் ஆட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் 37% கெயின் ஆயிருக்கு. அதே ஒரு வருஷத்தில் 2024 மட்டும் 37%. ஒரு வருஷம் ஃபுல்லாக லாஸ்ட் 12 மந்த்ஸில் பார்க்கும்போது 68% மேலே கெயின் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு. இது பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலில் வந்து அப்டேட்டு. டாடா ஸ்டீலில் இந்த ஓவர்சீஸோட பிஸ்னஸ் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூகேல 2 பிளாஸ்ட் ஃபர்னான்ஸ் அவங்களோட பிளாஸ்ட் ஃபர்னான்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு போர்ட் ஆல்பர்ட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஏர் ஃபர்னான்ஸ் மூலமாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 2 பிளாஸ்ட் ஃபர்னாஸை க்ளோஸ் பண்ணுறது மூலமாக நியர்லி 2800 ஜாப்ஸ் வந்து போகும். அதனால அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ் வந்து இப்போ ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க ஜூலை 8லேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பிரச்சனை வந்து அதாவது 40 வருஷத்தில் பிரிட்டிஷ் ஸ்டீல் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கு 40 வருஷத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. 40 வருஷத்தில் இதான் முதல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரிட்டிஷ் ஸ்டீல் ஒர்க்கர்ஸ். இதில் கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுத்துருந்தாங்க. அதாவது லோ கார்பன் எலக்ட்ரிக் ஆர் ஃபர்னான்ஸ் மூலமாக ஸ்டீல் மேக் பண்ணுறதுக்காண்டி. அதுவும் அந்த கம்பெனி அங்கே லாஸ் மேக்கிங்கில் தான் இருந்தாங்க. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 மில்லியன் பவுண்ட்ஸ் நியர்லி
$632 மில்லியன் வந்து கவர்மெண்ட் மணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 8000 ஸ்டீல் ஒர்க்கர்ஸ் அந்த டாடா ஸ்டீலில் வேலை பார்க்குறாங்க எம்ப்ளாயிஸ், இல்லை 2500க்கு மேலே ஜாப்ஸ் வந்து கட் ஆகும். அதாவது மேபி இன்னும் 18 மாதத்தில் வந்து இந்த 2500 ஜாப்ஸ் கிட்ட போக வாய்ப்பு இருக்குது, லே ஆஃப் நடக்கும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் யூகேல வந்து எலெக்ஷன் வர இருக்குது. ஸோ இந்த ஸ்டீல் ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா அது வந்து ரூலிங் பார்ட்டிக்கு எகென்ஸ்டாக போகும், அப்போசிஷன் பார்ட்டிக்கு வந்து ஃபேவரபுளாக போகும். ஆனால் வந்து ரீசெண்டாக வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எலெக்ஷன் முடிய வரைக்கும் நீங்கள் வந்து இந்த நடவடிக்கையெல்லாம் ஸ்டாப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நியூஸ் வந்து இருந்துச்சு. இது டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்டு. ஸோ டாடா ஸ்டீலும் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஹோல்ட் பண்ணுறத தவிர வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க்ல வந்து அப்டேட். இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து 4% மேலே ரேலியாக இருந்துச்சு. யூஎஸ் பேஸ் ஆசிட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட கை கோர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஜிங்க் பேட்டரி டெக்னாலஜிஸை டெவலப் பண்ணுறதுக்காண்டி தான் ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 5% கிட்ட ரேலியாக இருந்துச்சு. இதில் பார்க்கும்போது யூஎஸ் பேஸ்டு, அதாவது இந்த கம்பெனி வந்து இந்த ஜிங்க்லேருந்து பேட்டரி தயாரிப்பாங்க, அதாவது மாடர்ன் எனர்ஜி சொல்யூஷன் பேசிஸில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பவர் அட் லோவர் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்பவே லாங்கர், அதாவது இந்த ஜிங்க் பேஸ்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா 20 வருஷம் வரைக்கும் லைஃப் ஸ்பேன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து உங்களுக்கு அந்த கம்பெனிக்கு வந்து ஜிங்க் சப்ளை பண்ணுவாங்க அந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாட்டு. ஸோ அதுலேருந்து அவங்க ஜிங்க் பேஸ்ட் பேட்டரி தயாரிப்பாங்க. அதோட லைஃப் ஸ்பேன் சொல்லியிருக்கிறது 20 வருஷம், ஹையர் பவர் அட் லோவர் காஸ்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஹிந்துஸ்தான் ஜிங்கை பொறுத்தவரைக்குள்ள ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் வந்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ ஆக்சுவலாக இந்த சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஓல வந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஷேர் ப்ரைஸ் 63 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 2000 கோடி மார்க்கெட் வேல்யூல கம்பெனி. ஐபிஓ சமயத்தில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 270% ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு அந்த ஷேர்லலாம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. இப்போதைக்கு நான் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் கை வைக்காமல் இருக்கிறேன். ஸோ அது மாதிரி என்னோட ஒப்பீனியன் வந்து இந்த மாதிரி செக்டார் ஸ்டாக்ஸில் ஸ்மால் கேப் இண்டஸ்ட்ரி ஸ்டாக்ல வந்து ஒதுங்கி இருக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸும் ஹெவ்லெட் பேக்வர்ட் என்டர்பிரைசஸ் ஒரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷனில் வராங்க. அந்த 5G, அதாவது ப்ரைவேட் 5G சொல்யூஷன்ஸ் வந்து வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து கம்யூனிகேஷன் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹெச்எல் டெக்னாலஜிஸும் இந்த ஹெல்வெட் பேக்வர்ட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸ் வந்து ஆத்தோனெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட கொலாபரேஷனில் வராங்க. இது மூலமாட்டு 5G சொல்யூஷன் வந்து குளோபலி ப்ரொவைட் பண்ணுறதுக்காண்டி தான். நெக்ஸ்ட் பார்க்கும்போது நொய்டாவில் ஒரு ப்ரைவேட் 5G லேப் வந்து HPE ப்ரைவேட் 5G லேப் வந்து அமைக்க இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹப்பாட், இந்த ஃபெசிலிட்டி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த 5G நெட்வொர்க் பேசிஸில். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க 3 decades ஆட்டு டெலிகாம் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த கம்பெனிக்கு. ஸோ இது மூலமாட்டு ஹெச்எல் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட்வொர்க்கை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5G பேசிஸில் க்ளவுடு, எட்ஜ் கம்ப்யூட்டிங், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸ் ரொம்பவே டெவலப் ஆகிட்டு வராங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஹெச்எல் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ONGCல வந்து அப்டேட்டு. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10% லோவில் தான் இருக்கிறாங்க. ஜூன்லேருந்து பார்க்கும்போது இந்த ஷேர் வந்து ஒரு 10% கீழே போயிருக்கு. இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 40% வரைக்கும் அப்சைட் போகும் அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரிஸ் வந்து ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க மெயினாட்டி மென்ஷன் பண்ணுறது கவர்மெண்ட் வந்து இந்த ரீசெண்டாட்டு வின்ஃபால் டேக்ஸ் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. இந்த குரூடுக்கான வின்ஃபால் டேக்ஸை கம்மி பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கலி ப்ரொடியூஸ் குரூட் ஆயிலுக்கு வந்து 3250 ரூபா பெர் டன்னாட்டு கம்மி பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அது 5200 இருந்தது, 3250 ரூபாய்ட்டு கம்மி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரெண்ட் அந்த குரூடோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் 90 பேரல் பெர் டாலராக இருந்துச்சு. அதாவது ஒரு பேரலுக்கு $90 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஆட்டு $80 வந்துடுச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு $75 சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ONGCக்கு ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து 40% மேலே போகும். அதாவது 390 ரூபா வந்து அவங்க டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ONGCக்கு, ஜெஃப்ரிஸ் கொடுத்துருக்காங்க. இது ONGCயை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட். ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு 270 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ONGC. ஸோ இன்னைக்கு வந்து அடிச்சிருந்தாங்க ONGC, நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 390 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க ஜெஃப்ரிஸ். 40% அப்சைட் வச்சு டார்கெட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஜா குரூப் கொடுத்த அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா பாண்ட் சேலை வந்து அந்த பாண்ட் சேலுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 7300 கோடி வந்து பாண்ட் சேல் மூலமாட்டு ரைஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கேபிட்டல் அக்யூசியேஷன் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த 7300 கோடி வந்து பாண்ட் சேல் மூலமாட்டு அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. அதாவது
2 ரூபி பாண்ட் ஆஃபரிங் மூலமாக தான் இதை பண்ணுறாங்க. ஸோ இதோட அமெரிக்கன் டாலர் மதிப்பில் பார்க்கும்போது $873 மில்லியன், 7,300 கோடி நம்மளோட இந்தியன் மதிப்பில் பார்க்கும்போது ரிலையன்ஸ் கேபிட்டல் அக்விசிஷன் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த பாண்ட் சேல் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க ஹிந்துஜா குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹிந்துஜா குரூப்பை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.